ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகள் போலதான் அவருமே பாஜகவா தாக்கியிருக்காரு. அமலாக்கத்துறைக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கு, அதனாலதான் என்னை கைது செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம தான் ஒரு பழங்குடியினரா இருக்கிறனாலதான் என்னைய பாஜக டார்கெட் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பல முறை சம்மன்ஸ் அனுப்பியுமே அமலாக்கத்துறை முன்னாடி ஆஜராகவே இல்லை. அந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால அவருமே கைது செய்யப்படலாம். ஏன்னா இப்போ இடி புதுசா சம்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சம்மன்ஸ்க்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆஜராகல அப்படின்னா அவரையும் அமலாக்கத்துறை கைது செய்யப்பட வாய்ப்பு அப்படிங்கறதா நமக்கு கிடைக்கிற தகவல். அடுத்தது இந்தியலியன்ஸ்க்கு இந்தியா ஃபுல்லாவே பிரச்சனை இருந்தாலுமே ஒரு இடத்துல மட்டும் ஓகே இந்தியலியன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். இப்போ திமுகக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. செப்டம்பர் 2ஆம் தேதி, கடந்த வருஷம் செப்டம்பர் 2ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் குறித்தான ஒரு பேச்சை பேச போய் அது மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சது. மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் இந்த இடங்கள் எல்லாம் காங்கிரஸ் தோத்ததுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி பேசினதுக்கு பிறகாகவே இந்தியா ஃபுல்லாவே அவர் மேல பல கேசஸ் போடப்பட்டது. அதுல ஒரு கேஸ் தான் செப்டம்பர் 4ஆம் தேதி அட்வொகேட் கௌசலேந்திர நாராயண். இவர் இந்துக்கள் மனசா புண்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பீகார்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இப்போ அதுக்கு தான் பாட்னாவுடைய சிறப்பு நீதிமன்றம் பிப்ரவரி 13ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்தவங்க மாதிரியே எப்படி அமலாக்கத்துறையால ஹேமந்த் சோரன் அவர்கள் கைதானாரோ அதே மாதிரியே நேரில் ஆஜராகல அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படிங்கறதான் நமக்கு கிடைச்ச தகவல்.